வெல்கம் டு ஆல். நல்லதை கற்போம் கற்பிப்போம். சரி, இப்போ நம்ம வந்து எஸ்டிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எப்படி கண்டென்ட் ஷேரிங் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்டிஓவில் நமக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டு அண்டு ப்ரொஃபைல் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ணி கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்து ப்ராடக்டை பார்த்துட்டோம். இப்போ ப்ராடக்டை வந்து நம்ம நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அது நோட் புக் அப்படிங்கிற டைட்டிலை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு நேராக பை மோட்க்கு தான் போகிறோம். பை மோட் அப்ளிகேஷன் போய் நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ஓப்பன் ஆனதும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. ப்ராடக்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸோடு இருக்குல்ல, அதை தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நேராக ஃபேஸ்புக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி லாகின் ஆனதும் நம்ம பை மோட்டில் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு ஒரு போஸ்ட் போட போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ரெண்டாவது ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகுது. அதனால தான் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபோன் நார்மலாக இருந்தது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண அந்த பிக்சரை வச்சு போஸ்ட் போட போகிறோம். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நமக்கே தெரியும் அந்த ப்ராடக்டோட தலைப்பு. அந்த தலைப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டைப் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அது மாதிரி சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்ம ஓனாக ஒரு 5 வேர்டு யூஸ் பண்ணி போஸ்ட் போட போகிறோம். ஸோ அந்த ஓன் வேர்டு வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன். சேவ் அது நோட் புக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அந்த சேவ் லெதர் ரைட் நோட் புக். அதனால் நான் அதை வந்து ஓனாக டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாடலில். ஸோ அதுதான் நானும் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சங்கர் சார் சொன்ன மாதிரி டவுன்லோட் த பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் டுடே அப்படிங்கிறத வந்து டைப் பண்ண சொல்லி ஆல்ரெடி நமக்கு போர்ட்டலில் அந்த ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி டவுன்லோட் த பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் டுடே அப்படிங்கிறத டைப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஆல்ரெடி நமக்கே தெரியும் அவைலபிள் அண்ட் இந்த டவுன்லோட் த பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் வந்து எந்த அப்ளிகேஷன் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. அதை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஓன்லைன் டைப் பண்ணலாம். ஸோ அதுதான் நானும் டைப் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்சால் டைப் பண்ணலாம், சரியாக தெரியல அப்படின்னா டைம் செக் பண்ணுறதுக்காக நானும் செக் பண்ணிவிட்டு வந்து அவைலபிள் ஆன் அப்படின்னு போட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன், கூகுள் ப்ளே ஸ்டோர், அடுத்து வந்து ஆப்பிள் ஆப் ஸ்டோர் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணியாச்சு. டைம் செக் பண்ணிக்கலான்றதுக்காக செக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஹேஷ்டேக் பண்ணுவோம்ல, யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்கள ஹேஷ்டேக் பண்ணுவோம்ல, அது வந்து பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போதே நமக்கு எஃபியில் வந்து கீழே இந்த லைன்ஸில் வரும். அதை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக டைப் பண்ணோம் ஹேஷ் போட்டு அப்படின்னா நமக்கு கரெக்டாகவே அது வரும். நம்ம அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக நமக்கு அப்படியே வந்து ஆட் ஆகிக்கும். ப்ளூவாக மாறிடுச்சு அப்படின்னாலும் கரெக்டாக நம்ம ஹேஷ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நமக்கு வந்து நம்ம ஹேஷ்டேக் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து
மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஹேஷ் போட்டுட்டு ஸ்பெல் மிஸ்டேக் இருந்துச்சு, ஸோ சரி பண்ணுறேன். டைமோட் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு, ஸோ சரி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பை மோட் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ அதையும் ஸ்பேஸ் போட்டு ஸோ டைம் செக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்பேஸ் போட்டு பை மோட் ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணியாச்சு. அடுத்து ஹேஷ் போட்டு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹேஷ்டேக்கில். அதுதான் நானும் டைப் பண்ணியிருக்கேன். உருவாக மாறிடுச்சு. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 2 வந்து நம்ம இங்கேயே காப்பி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 2 வந்து லெதர் நோட் புக், ப்ரீமியம் நோட் புக்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஹேஷ்டேக்கு. அதில் 2 வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டுறேன். அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு காட்டணும்ல, டைப் பண்ணி காட்டிட்டோம், அது மாதிரி இதையும் காட்டணுங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ காப்பி பண்ணி அந்த பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டோமா, லெதர் நோட் புக் ப்ரீமியம் நோட் புக் ப்ளூவாக மாறிடுச்சு. ஸோ கரெக்டாக ஹேஷ்டேக் பண்ணிட்டோம். அடுத்து போஸ்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ போஸ்ட் ஆகிடுச்சு, இதோ வியூ போஸ்ட் காட்டிடுச்சு. அடுத்து வந்து நம்ம காப்பி லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து கரெக்டாக நம்ம போட்ட எல்லா வேர்ட்ஸும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இந்த பிக்சரோடு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போர்ட்டல் வரோம், எஸ்பிஓ போர்ட்டல் வரோம். போர்ட்டல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டாஸ்க் சப்மிஷன் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் அது கோ டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆட் பார்ப்போம்ல, அது இந்த எஸ்பியோட போர்ட்டல் ஆடு, அதை நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு இருக்கணும். அது கிட்டத்தட்ட செகண்ட்ஸ் ஓடும். இப்போ கடைசி செகண்ட் வந்துருச்சு. 4 செகண்ட், 3 செகண்ட், 2, 1 கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு என்டர் சோஷியல் மீடியா லிங்க், நம்ம லிங்க் பண்ணோம்ல, காப்பி பண்ணோம்ல, அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இங்கே சூஸ் ஃபைலில் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம். ஸோ டாஸ்க் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டிட்டாங்க. கீழே வந்து டீட்டெயில்ஸ், நமக்கு அமௌண்ட் ஆட் ஆனது, நம்ம லிங்க்கு, டேட்டு, நம்ம டாஸ்க் ரிப்போர்ட் பேஜில் நம்ம எஸ்பிஓ ஐடி எல்லாம் காட்டும். அடுத்து லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் லாங் வீடியோ ஒர்க்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒர்க்கு வந்து விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறனால அவ்வளோ டைம் ஆகிருக்கு. பட் ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ்லேயே சங்கர் சாரோட அந்த ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ இருக்குது, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவில் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.